இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் யாராலும் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு ரொம்ப மோசமான சம்பவம் அரங்கேறியது. அந்த சம்பவத்துக்கு பிறகு 5 நாள் ஆயிடுச்சு. இன்னமும் அந்த விவகாரம் பற்றி எதுவும் தெரியலையே அப்படின்ற மாதிரி பலரும் கொதித்து போயிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த விவகாரம் பற்றி தற்போது பல விஷயங்கள், பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக அந்த மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கை முதல் மாணவியின் தந்தை சொன்ன பல திடுக்கிடும் விஷயங்களை பற்றியும் மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் தற்போது யார் யாரிடமெல்லாம் விசாரணை நடக்கின்றது அப்படின்ற பல விஷயங்களும் வெளியாகி திடுக்கிட வைத்திருக்கின்றது. அது எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த விவகாரத்தினுடைய மொத்த உண்மையும் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கின்றது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். சரி, கடைசி வர பாருங்க, அப்போதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இந்த சம்பவத்தில் கொடுமைகளை அனுபவித்து காலமான அந்த மாணவியின் ஆன்மா சாந்தி அடையணும். இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவனுங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் குளத்தூர் பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு மார்ச் 10ஆம் தேதி மாலையில் நடந்த சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மார்ச் 10ஆம் தேதி அன்று மாலை இயற்கை உபாதை கழிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவிக்கு சில கயவர்களால் நடந்த சம்பவம் கடும் கோபத்தை வரவழைக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு பிறகு மாணவி காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு அன்று இரவே மார்ச் 10ஆம் தேதி இரவே புகார் அளிக்க குளத்தூர் காவல் நிலையத்திற்கு மாணவியின் பெற்றோர் போயிருக்காங்க. ஆனால் இங்கெல்லாம் கொடுக்க முடியாது, அதாவது இங்கே உங்கள் புகாரை வாங்க மாட்டோம், விளாத்திக்குளம் போங்க அப்படின்ட்டு அங்கிருந்த காவலர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்த மாணவியின் பெற்றோர் மறுநாள் காலையில், அதாவது மார்ச் 11ஆம் தேதி காலையிலேயே விளாத்திக்குளம் போயிருக்காங்க. அங்கே போனவுடன் அங்கே பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளர் பிரவீனா அப்படின்றவங்க நடவடிக்கையெல்லாம் எடுக்க முடியாது, நீங்கள் அந்த காவல் நிலையத்துக்கே போங்க அப்படின்ட்டு திருப்பி அனுப்பியிருக்காங்க. இதனால் மனம் உடைந்து போய் மாணவியின் பெற்றோர் அங்கிருந்து நேராக குளத்தூர் காவல் நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அங்கு தான் புகாரை கொடுத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக காலதாமதம் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாணவியின் பெற்றோரை அந்த விளாத்திக்குளம் காவல் ஆய்வாளர் பிரவீனா அப்படின்றவங்க மோசமாக பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு திடுக்கிடும் தகவலும் தற்போது தான் வெளியாகி இருக்கின்றது. சம்பவம் நடந்து 5வது நாள் ஆகின்றது. இந்த 5 நாட்களில் இதுவரைக்கும் யார் குற்றவாளி அப்படின்றது தெரியாமல் ஒட்டுமொத்த போலீஸாரும் திகைத்து போயிருக்காங்க என்று தான் சொல்லணும். போலீஸார் திகைத்து போகிறாங்களோ இல்லையோ, ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு, சிசிடிவி கேமராக்கள் அங்கங்கே இருக்குது, இதையெல்லாம் ஆய்வு செய்தால் உடனே கண்டுபிடித்திருக்கலாமே அப்படின்றது தான் மக்களின் ஆதங்கமாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது போலீசார் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, யார் யாரையெல்லாம் விசாரணை செய்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி அப்படின்றவங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, புகார் அளித்த உடனே போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தா மாணவியை காப்பாற்றி இருக்கலாம். போலீசாரின் தாமதம் காரணமாகத்தான் இந்த மாணவிக்கு இப்படி நடந்திருக்கின்றது. தற்போது போலீசார் தங்களின் மெத்தன போக்கை சமாளிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் இந்த வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. எனவே மாணவியின் குடும்பத்துக்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்கவும், வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடவும் வேண்டும் அப்படின்ட்டு அந்த மனுவில் தூத்துக்குடியை சேர்ந்த வழக்கறிஞர் மாரீஸ்வரி சொல்லியிருக்காங்க. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது போலவே இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்ற ஒரு தகவலுமே
வெளியாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஏஎஸ்பி தலைமையில் 4 டிஎஸ்பிக்கள், 6 இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் விசாரணை தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றதாம். கிட்டத்தட்ட பல பேரிடம் விசாரணையை ஆரம்பித்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அதே பகுதியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனிடம் 10 வடமாநில தொழிலாளர்கள், அது மட்டுமல்லாமல் அதே ஊரை சேர்ந்த மேலும் 4 பேர் அப்படின்ட்டு மொத்தமாக 15 பேரிடம் இதுவரைக்கும் விசாரணை நடைபெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. முதல்ல குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது முக்கியமான வேலை அப்படின்ற மாதிரியும், பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னுட்டும், அதற்காகத்தான் போராடிட்டு இருக்கோம், விரைவிலேயே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவோம் அப்படின்னுட்டும் போலீசார் தரப்பிலிருந்து செய்தி வெளியாகி இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இன்னும் ஓரிரு நாளில் நிச்சயமாக சிக்கிடுவாங்க அப்படின்றது தான் போலீசாரிடம் இருந்து வரக்கூடிய தகவல். பிரேத பரிசோதனை அறிக்கையும் மிக முக்கியமானதாக இங்கு இருக்கின்றது. அந்த மாணவியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாணவியின் கழுத்து எலும்பு உடைந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இதனால் அங்கு என்ன மாதிரியான ஒரு கொடுமை, சித்திரவதை நடந்திருக்கும் அப்படின்றது தெல்ல தெளிவாக இதன் மூலமாக தெரிய வருகின்றது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையினுடைய ஒரு சில தகவல், முதற்கட்ட தகவல் தான் இது. இன்னும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் என்னவெல்லாம் நடந்திருக்கும் அந்த பெண்ணுக்கு அப்படின்ற முழு தகவல் இதுவரைக்கும் வெளியாகலை. தடய அறிவியல் துறையினர் பார்த்தீங்கன்னா விவரங்களை எல்லாம் சேகரித்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க அவங்களுடைய உதவியும் மிக பெரும் அளவில் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இந்த விவகாரம் பற்றி அந்த மாணவியின் தந்தை மற்றும் பெற்றோர், அதாவது மாணவியின் தந்தை, தாய், உறவினர் அப்படின்ட்டு பலருமே கொதித்து போய் பல விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. போலீசார் அந்த காவல் நிலையத்துக்கு சென்ற போது அவங்களை எந்த அளவுக்கு அலைக்கழித்தாங்க, புகாரை வாங்காம எந்த அளவிற்கு அவங்க மோசமாக பேசினாங்க அப்படின்ற விஷயத்தையும், அந்த மாணவிக்கு, எங்களுடைய பெண்ணுக்கு அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத அவங்களால யூகிக்க முடியும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்க்கும்போது அந்த மாணவி, அந்த பெண்ணினுடைய நிலை அப்போது அப்படிதான் இருந்திருக்கின்றது. எந்த ஒரு பெற்றோரும் பார்க்கக்கூடாத ஒரு நிலையில தான் அந்த பெற்றோர் பார்த்திருக்காங்க அப்படின்றது வேதனையிலும் வேதனையான விஷயம்தான். தென் மாவட்டங்களில் கடந்த சில வருடங்களாகவே இந்த மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு எதிராக பல மோசமான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது அப்படின்ற மாதிரி மார்ச் 13ஆம் தேதி நடந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகளே இந்த வேதனையை வெளிப்படுத்தி இருந்தாங்க. சரி, இந்த தூத்துக்குடி மாணவிக்கு நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும், அவங்களுக்கு நடந்த இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில மர்மங்களை பற்றியும், தற்போது விசாரணை எந்த நிலையில் இருக்கு, மாணவியின் தந்தை, பெற்றோர், உறவினர்களெல்லாம் என்ன சொன்னாங்க, மிக முக்கியமாக அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையின் முதற்கட்ட தகவல் என்னவாக இருந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்ற மொத்த உண்மையையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாவிகள் யார் அப்படின்றது இன்னும் சில தினங்களில் தெரிய வரும். அப்படி தெரிய வந்தால் அந்த மோசமான குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.